இதுவரை யாருக்கும் தெரியாத திருவண்ணாமலை மாவட்டம் தேவதானப்பேட்டையில் 3500 அடி உயரத்தில் அடர்த்தியான பயமுறுத்தக்கூடிய காட்டுக்குள்ள கடுமையான ஆபத்தான மலைப்பாதையில் 6 மலைகளை கடந்து 7வது மலையில் வனத்தை மட்டுமல்ல தன்னை தேடி வந்த மக்களையும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தேவர்களையும் காப்பாற்ற அசுரனை கொன்று ஜோதியாக அமர்ந்திருக்கிற இந்த வனத்தை கட்டி காக்கிற வனதுர்க்கை அம்மனை தேடி இந்த வீடியோவில் ட்ரெக்கிங் பண்ணி போக போகிறோம். இங்கே சதுரகிரி போயிருந்தா உங்களுக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட பாருங்களேன், தவசிப்பாறை மாதிரி இருக்கு பாருங்க. வனதுர்க்கையை பார்த்த சந்தோஷத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். மக்களை நாங்கள் செஞ்சி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம். பஸ்ஸு வந்து 2:30க்கு சொல்லியிருக்காங்க. மணி வந்து இப்போ 1:45 ஆகுது. ரொம்ப நேரம் நின்று பார்த்தா முடியலை. பஸ் பார்க் பண்ணுற இடத்துல உட்காந்துட்டோம். இங்கேருந்து எங்களுக்கு வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பஸ் இருக்கான். அங்கே அன்னதானம் போடுறோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி பௌர்ணமியில் வனதுர்க்கை அம்மன் கோவிலில் அன்னதானம் இருந்தால் இங்கே சாப்பிட்டுட்டு மதியம் யாரும் சாப்பிடல. அதுக்கான தான் டீ இங்கே பாருங்கள், பொரியல், சிப்ஸு, அம்மா கொண்டு வந்த புளியோதரை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. செஞ்சி பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த மலையனூர் அங்காளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்காளி அம்மன். மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே. அது இன்றைக்கி விசேஷம் போல. இன்றைக்கி பௌர்ணமினால் சிறப்பு பேருந்துன்னு போட்டு மலையனூர் அப்படின்னு போட்டு பஸ்ஸு போயிட்டு வந்த மணிக்கு இருக்குது. நம்மளுக்கு ஒரு பஸ்ஸை காணோம். அந்த வனதுர்க்கை அம்மன் போகிறதுக்கு பஸ் இல்லை. பஸ் ஸ்டாண்டே கதின்னு உட்காந்துருக்கோம். யாரோ யாரோ நீ யாரோ. 1.5 மணி நேரமாக பஸ் ஸ்டாண்டே கதின்னு படுத்து கிடக்கும். மேல்மலையனூருக்கு திருவிழானா மலையூர் அங்காளியம்மனுக்கு விட வேண்டியதான். அதுக்குன்னு எல்லா பஸ்ஸுமா வர்ற பஸ்ஸு ஃபுல்லாக மலையனூர்னு போட்டு வந்தா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளி. இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 310. அண்ணே, எல்லாரும் டீ குடிச்ச காசை குடுத்தினா தம்பி அப்படியே போயிருவல்ல. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பஸ் வந்திருக்கு. ஜோதி தேவதானப்பேட்டைக்கு போகிறதுக்கு. இதை விட்டோம்னா பஸ் இல்லை. செம்ம கூட்டமாக இருக்கு. வேற வழியே இல்லை. இதான் லாஸ்ட்ல இடம் இருக்கு. எல்லாரும் ஏரியாச்சுல கூட்டத்தை பாருங்க. மரியத்தை வந்து சேர்ற வரைக்கும் கறி சொத்த கொஞ்சம் மிச்சம் வையாத்தா. பாஸ், இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்மெண்ட் நான் பாராட்டுறேன். மக்களே, இன்னைக்கு நாங்கள் வனதுர்க்கை அம்மன் கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்கு காமிக்காம விடுறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ரெக்கிங்கா. அண்ணே, வெங்காயம் முடியெல்லாம் ஏற்ற இடம் இல்லைண்ணே. அம்மாவை காணாமே. தமிழரசி அம்மா கீழா? சரி பின்னால வருவாங்க. நெட்ட கூட போட்டாங்க. கரையாம்பட்டி சார். கரையாம்பட்டியா? இந்தா சார், பாக்கி 250 வரும்போது தர்றேன். நாங்கள் இப்போ கனகன் குப்பம்னு ஒரு இடத்துல இருந்து பஸ் ஏறி இருக்கோம் தேவதானப்பேட்டைக்கு. இந்த பஸ் வந்து திருக்கோவிலூர் வர போகுமா? இந்திரஜித்து பாத்தியா? மலரில் குளிர் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அதாவது ஒரு ட்ரெக்கிங்க்கு போகும்போது அந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்டு தான் எல்லாத்தையும் குடும்பப்படுத்தும். இப்போ நாங்கள் போகிறதே ஒரு குடும்பம் தான். 2 மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி மலையனூர் அங்காளி வச்சு செஞ்சுட்டாப்ல நம்மளை. மலையனூர் அங்காளியே. பஸ்ஸில் வர்றதே வந்து மலையேறதோட மோசமாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க. இறங்கிக்கிட்டே இருக்கு பாருங்க கூட்டம். பாருங்க, இவரெல்லாம் கண்டக்டராக மாறிட்டாரு. எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வண்டி எடுங்க, வண்டியை நிப்பாட்டுங்க, ஆள் இறங்குது, எல்லா சவுண்டும் இவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் பயங்கர பங்கமாக இருந்துச்சு. வனதுர்க்கை அம்மன் ஆலய நுழைவாயில் தேவதானப்பேட்டை. மக்களை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த மலைக்கு பின்னாடி இருக்குது அந்த வனதுர்க்கை அம்மன் கோவில். கிட்டத்தட்ட நம்ம வந்து 3500 அடிக்கு மேலே இருக்குது. பெருசாக வந்து யூடியூப்பில் பார்க்க முடியாது வனதுர்க்கை அம்மன் கோவில் ட்ரெக்கிங்கை. நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக போட போகிறோம். அடியா தாடி பேக் இங்க இந்த இருக்கு வாங்க. பையன் வாங்க. நாராயண் ப்ரோ.
கீழே கும்பிட்டு போலாங்குது கீழேயா முடியாது மேலே ஏறிட்டு தான் போகணும். இப்போ வந்து மணி வந்து கிட்டத்தட்ட 4 மணி ஆச்சு. வேகமா ஏறி நாங்கள் ஏறிட்டு இறங்குறதுக்கு நைட் ஆயிரும் நினைக்கிறேன். ஓடணுமா? நீங்கள் ஓடுங்க, நான் உங்களை மாதிரியே ஓடுறேன். எப்படி தான் ஓடணுமா? ப்ரோ நீங்கள் அங்கே தான் போவீங்களா? மணத்துக்கு ஆமாம் ப்ரோ. போயிட்டு நைட்டு தங்கிடுவீங்களோ? ஸ்டே பண்ணிட்டு காலைல தான் வரும். அப்படியா? நீங்கள் எந்த ஊர்? செங்கல்பட்டு பார்க்கல ப்ரோ. செங்கல்பட்டா? எப்படி வருவீங்களா? மந்த்லி வரும். பௌர்ணமிக்கு வந்துடுவீங்க. எத்தனை தூரம் ப்ரோ நடக்கணும்? அது ஒரு 6 கிலோமீட்டர் மேலே வரும் ப்ரோ. 6 கிலோமீட்டர் வருமா? சரி மக்களை பாருங்கள், போகிற வழியிலேயே ஒரு நடுகள் அமைப்பில் இருக்குது. இவங்களை வந்து மூத்த தேவியா ஏதோ மூதேவின்னு ஏதோ சொல்லுவாங்களாம். இவங்க ஒரு அம்மன் தான் பாருங்கள். நம்ம ரொம்ப தூரம் போகணும். நம்மளோட அந்த ஃபேமிலி வராங்கல்ல, அவங்களோடையே அப்படியே ஓடிடுவோம். நம்ம வேகமாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இப்போ 4 மணி ஆச்சு. 3700 அடின்னு சொல்கிறாங்க. ஏறிட்டு இறங்க ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் சீக்கிரம் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மணதுர்க்கை அம்மன் கோவில் செல்லும் வழி அப்படின்னு. இந்த வழியில் தான் போகணும் பாருங்கள். முன்னாடி ஒரு ஃபேமிலி போகிறாங்க. அவங்க நைட்டு போய் தங்க போகிறாங்களாம். அவங்களோடய ஓடிடணும். அப்படியே மக்கள் ஏறிட்டு இறங்கிட்டு தான் இருக்காங்க. இனி யாரும் எல்லோரும் இறங்குற டைமு. நாங்கள் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் மேலே. மக்களை பாருங்கள், நாங்கள் அந்த மலையை நோக்கி தான், அதுக்கு பின்னாடி தான் இருக்குது, அதை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது? நீங்கள் சதுரகிரி போயிருந்தால் உங்களுக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட பாருங்களேன், தவசிப்பாறை மாதிரி இருக்குது பாருங்கள். தவசிப்பாறை மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சதுரகிரியில். பாருங்க, ரொம்ப பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க மலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு. ரொம்ப பேர் இன்றைக்கி பௌர்ணமினால் அங்கே வந்து மலையனூர் அங்காளி அம்மன் அங்கேயும் விசேஷம், இங்கேயும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்களா எல்லாருமே. அடிவாரத்தில் நல்ல விசேஷமாக தான் இருக்கும் போல இருக்குது. அம்மா நீங்களாம் மேலே போயிட்டு வரீங்களா? கீழேயா? கீழே சாமி கும்பிட்டு வரீங்களோ? சரிம்மா சரி. அடிவாரத்தில் உள்ள வனதுர்க்கை அம்மன் கோவிலில் நாங்கள் போனப்போ பௌர்ணமினால் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. அம்மனை சூப்பராக அலங்காரம் பண்ணி அன்னதானம்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. முதல்ல இந்த ஆலயம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னே மன்னர் காலத்தில் நன்னன் என்ற மன்னன் கட்டிய இந்த கோயில். இந்த கோயில் கட்டிய போது இந்த மலையின் பெயர் கரியமாமலை என்று பெயர் உள்ளது. கரியமாமலை என்றால் திருவண்ணாமலைக்கு நேர் கிழக்கில் இருகாத வழி 20 மைல் தொலைவில் அமைந்திருக்கும்படியான இந்த கல்மலை. இந்த மலையில வந்து நீலகனி துர்க்கை, வனதுர்க்கை, 5 துர்க்கை இந்த மலையில அமர்ந்திருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. நான் 74 வந்து இந்த மலையில மாடு மேய்ச்சி பழக்கமாயிருந்தேன். அப்போலாம் எனக்கு 13 வயசு. அப்படி இருக்கும்போது நானும் ஒரு நடமாட்டத்தை பார்த்துக்கிறேன். நைட்டில் 1:30 மணிக்கு சாமி சாரி வரும். சலசலம் மேலே சத்தம் அதிகமாக கேட்கும். கேட்கும்போது எழுந்து பார்க்கும்போது மின்னல் சத்தம், மின்னல் மாரி விளக்கு ஜொலிக்கும். அந்த வானம் ஒளி தெரியும். அப்படி தெரியும் போது அங்கே இருந்த என் கூட இந்த பெரியவங்க, இந்த மலை வந்து தேவதானம் பேட்ட மலை இல்ல, கரியமாமலை, கந்த புராணம் கண்மூடி சருக்கம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த மலையின் பெயர் கரியமாமலை என்று இருக்கிறது. இந்த நாடகத்தில் வந்து முதலாக தேவர்களை சிறைப்பிடித்தான் ஒரு அரக்கன். அந்த அரக்கனை அழிப்பதற்கு தேவர்கள் ஒன்று சேர்ந்து மனதுர்க்கை வணங்க யாரும் வராத காரணத்தால் சக்தியானது தேவியாக பிறந்து தேவதானம் பேட்டை குளக்கரையில் குழந்தையா தவழ்ந்தது. அப்படி தவழ்ந்திருக்கும்படியான நேரத்தில் தேவதானம் பேட்டை கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அர்ச்சகராய் விளங்கி வரக்கூடிய தங்கவேல் ஆதியம்மாள் இருவரும் நீண்ட நாளாகத்தானே குழந்தை இல்லாமல் இருக்க, அந்த நேரத்தில் அந்த அர்ச்சகரின் மனைவி ஜலம் எடுக்க, இப்போ வந்து இது இல்லை, இது 5000 வருஷத்துக்கு முன்னே தர்மராஜன் குளம் தான் அந்த பேர். அங்க இருக்கிற 10 ஏக்கர் நிலத்துக்கு தர்மராஜன் நிலம் தான் இன்னமும் பத்திரத்தில் இருக்குது, ரீச் ஆப்ஷன் இருக்குது. அந்த குளத்துல போய் தண்ணி எடுக்கும்போது அந்த குழந்தை வந்து அங்க இருக்கும்போது அவங்க ஆசையா குழந்தைய எடுத்து போய் ஒரு தேவின்னு ஒரு பேரை வச்சு நல்லபடியா வளர்த்து வராங்க. அதன் பிறகு தேவர்லாம் கஷ்டப்பட்டு வராங்க சிறையில. அதனால அந்த குழந்தையாகப்பட்டது வளர்ந்து ஆளாகி மங்கள் பருவம் அடைந்து தேவர்கள் இம்சையை தீர்க்க வேண்டும் எண்ணத்தை கொண்ட பரமேசனாகப்பட்ட ஒரு மனித உருவெடுத்து மைனராக தோன்றி அந்த பெண்ணுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி அங்கு இருந்த 4 பேர் சுற்றி இருந்தவர்கள் தாய் தந்தையிடம் சொல்ல, உன் மகளானவள் இப்படி சோரம் போய்விட்டாள் என்று சொன்ன உடனே தாய் தந்தைக்கும் தாய்க்கு கோபம் வர, தாயானவள் தன் மகளாகிய தேவியை, நீ இப்படிலாம் எங்கள் குலத்துக்கு பழி தேடி விட்டாய், அதனால் இதனாலே நீ எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடாது என்று அடித்து விரட்டி அனுப்ப, அந்த அம்மனாகப்பட்டது அந்த கோயில் அருகாமையில் இருக்கும்படியாக நடந்து வந்து ஏரிக்கரையில் வந்து நின்று பார்த்த உடனே ஏரியில் விழல் வழிமழித்து கொண்டிருந்தது. அந்த அம்மனாகப்பட்டது தெரிவிக்கின்றது, நான் பத்தினியாக இருந்தால் இந்த வழியில் இருக்கும்படியான விழல் அனைத்தும் எரிந்து எனக்கு வழிவிட்டால் நான் இந்த மலை மீது ஏறி அமர்வேன் என்று
தெரிவிக்க அதன் பிரகாரம் தானே அந்த வழியை விட்டு அனைத்து வேளும் எரிந்து வழிவிட அம்மன் நடந்தபடியாகத்தானே இதோ இப்போ எடுக்கும்படியானது ஆலயம் கோட்டை இருக்குது, கோயில் இருக்குது, செல்லியம்மன் கோவில். அந்த கோயில் வந்து அமர்ந்திருக்க அந்த நேரத்தில் இந்த மலையில் மாடு மேற்கக்கூடிய பிள்ளைகள் இது என்ன பூசாலி விட மகளாச்சு, மழையாக இருக்கும்போது இங்கே வந்து அழுது உட்காந்துருக்குது, பொழுது போச்சு வாமான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது அந்த அம்மன் இந்த மலையேறி போவேனே தவிர நான் இதுமேல் ஊர் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னாச்சு, இந்த மாடு மேய்க்கும் பாலர்லாம் போய் அந்த பூசாலி கிட்ட மாரியம்மன் கோவில் அர்ச்சகர் தங்கவேல் ஆதியம்மாள் விட்டு சொல்கிறாங்க, பாப்பா அப்படி வரும்போது வந்து என் மகள் இருந்த இடத்த காட்டு அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பின உடனே இங்கே வந்து அது ஒரு காலத்தில் மாடு ஏறி அந்த போகிற வழி, அந்த வழியிலே அம்மன் போகிறாங்க. போயிட்ட உடனே இவங்க வந்து மகளை தேடின்னு போகிறாங்க. யார்? மாடு மேய்க்கும் பாலர், அந்த பூசாலி, அந்த பொண்ணுக்கு அப்பா. போன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்க, இவருக்கு நம்ம அருள் கொடுத்து காட்சி கொடுத்து நம்மளை தேடி அலைய வைக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறது, அவங்க ஒரு கேள்வியாக உருவெடுத்து அந்த வழியில் தள்ளாத வயசு முடி நரைச்சி கோல் ஒன்று வராங்க. அம்மா என் பொண்ணு போன வழி பார்த்துட்டீங்களா, இந்த வழி போச்சா, இந்த வழி தான் போச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பாலர்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ஐயா உங்கள் மகளா இந்த வழி தான் போச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குன்னு இட்டுக்கினே போய் உச்சி மலையில் அம்மன் வனந்த ஒரு கை அமர்ந்துச்சு. அப்படி அமர்ந்த உடனே அதோட விட்டுடல. அதன் பிறகு அப்பா நான் தான் இதன் வரைக்கும் உங்கள் மனக்குறை பிள்ளை மனக்குறையை தீர்த்து இந்த தேவர்கள் துயரை தீர்ப்பதற்காக இந்த மலை மீது வந்து துர்க்கையா அமர்ந்திருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாம் இதுவரையிலும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒழிந்து விட்டது. இதன் பிறகு அனைத்து பக்தர்களும் வந்து என்னுடைய ஆலயத்தில் நின்று ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைத்து பூஜை செய்து என்னை வழிபட்டால் அவர்கள் குடும்பத்தில் யாரது குறையும் இருக்கா என்று தெரிவிக்க அதிலிருந்தும் அந்த 1980 அது 1000 முன்ன கட்டின கோயில் அது இருந்தாலும் நாங்கள் ஆரம்பிச்சது வந்து 80 இருக்கும்போது இந்த 24 வரைக்கும் கோடான கோடி பக்தர்கள் நான் வரணும் வரலையோ, ஆனால் நான் கோயிலில் அந்த உறுப்பினர் நானும் ஏறக்குறைய குருசாமி கூட ஏறக்குறைய ஒட்டி இருந்த பையன். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பக்தர் கூட்டம் என்னாலும் குறையில. கொரோனா காலத்தில் கோடான கோடி பேர். இது எத்தனை அடியா இருக்கும்? இது 3500 அடி. அப்படின்னா இது ஒரு 3/4 கிலோமீட்டர் போகும், மிச்சம் 2760 அடி மேலே போகணும். நாங்கள் அளந்தா அது போட்டு கிலோமீட்டருக்கு போட்டோம். இப்போ யாரோ தப்பா போட்டுக்காங்க. கரெக்டாக ஊர்லேருந்து 3.5 கிலோமீட்டர், இங்கேருந்து ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர். அப்படி இருக்கும்போது படிப்படியாக ஒரு கோயிலாக அதன் பிறகு எல்லா கோயிலும் இந்த கோயில் 13 வருஷம் ஆச்சு. இப்போ கும்பாபிஷேகம் இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக கோயில் ஆகிப்போச்சு. அதான் செல்லியம்மன் அமர்ந்த இடம். செல்லியம்மன் சாப்பிட்னு சொல்கிறது அதான். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாத அம்மா காட்சி கொடுக்குறா. மற்றவங்க கிட்ட தெரிஞ்சது சொன்னால் கேளுங்க. இது வரைக்கும் நல்ல எந்த குறையும் இல்லை. மலை ஏறி வந்தால் குறை இருக்காதுன்னு சொல்லிட்டு பாடுது. அதனால எந்த குறையும் இல்லை. கோயிலுக்கு வாங்க, உங்கள் குறை அனைத்தும் இருந்தது. சந்தோஷம். இந்த ஊர்க்கார பெரியவங்கள்லாம் ஃபுல் ஹிஸ்ட்ரி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் மக்களே, பாருங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல படி தான் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரோட்டில் இருந்து 3500 அடி சொன்னாங்கல்ல பெரியவங்க. இப்போ நம்ம வந்து 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். அப்போனா நம்ம 2500 அடி ஏறணும் மேலே. கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஏற போகிறோம். ஏன்னா மணி வந்து 4:20 ஆச்சு. கொஞ்சம் இருட்டுறக்குள்ளேயும் நம்ம ஏறிட்டு இறங்கணும். ஆமாம் பார்த்து வாங்க. இப்போ நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் நம்மளோட பாருங்கள் தமிழரசி அம்மா வராங்க. அவங்க ஸ்பீடுக்கு நின்று நிதானமாக தான் போகணும். என்னம்மா நிதானமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. மேலே வந்து ஒரு சமதள பாதை இருக்கான். அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் மலையேறணும். விழாக்காலங்களில் வந்தால் ரொம்ப மக்கள் உங்களோட ஏறிக்கிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி அம்புக்குறி இருக்குது பாருங்கள், இதை பார்த்து ஏறணும். ஹாய் தமிழரசியம்மா, முடியாட்டி சொல்லிடுங்க, நின்றுவோம் சரியா? முடியாட்டி சொல்லிடுங்க. பாருங்க அப்படியே பாறை, அந்த உருண்டை முட்டையாக கிடக்கு பாறை, அதில் தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ணா எந்த ஊருண்ணே? லோக்கல் தேவதானப்பேட்டை. சரி எப்போ ஏறினீங்க? ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னே ஏறணும். சரி இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் எவ்வளோ மணி நேரம் போகணும்? 1 மணி நேரம் போகணுமா? இன்னும் 1.5 மணி நேரம் ஏறினா சரியா இருக்கு. நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஏறினா. சரி அப்படி நிற்காத போனோம்னா ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் போயிடலாம். ஓ அப்படியா? சரி. என்னண்ணே உட்காந்துட்டீங்க? டயர்டா? சரி
எப்போ ஏறுறீங்களா இறங்குறீங்களா? இறங்குறீங்களா? சரி சரி. பார்த்துமா வழுக்கும். பைதானே போகிறோம். கையை போனால் போதும் எனக்கு. ஓகே தானே? இந்த ஸ்பீடு ஓகே தானே? சரி சரி. எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு பாருங்க. ஹாய். பார்த்து ஃபுல்லாமே பாறை தான். ஒரு பாறையும் ஒரு ஷேப்பில் கிடக்கு பாருங்களேன். பாருங்கள், எங்களுக்கு பின்னாடி இந்த ஹில்ஸ்லாம் தெரியுதா? அதாவது இந்த ஏரியாவில் உள்ள ஹில்ஸ்லாம், செஞ்சி பக்கத்து உள்ள ஹில்ஸ்லாம், ஹில்ஸ் எப்படின்னா அப்படியே நம்ம மிச்சரை ஊற்று போட்டால் எப்படி இருக்கும், பாறைகள்லாம் அப்படியே உருண்டையாக தனித்தனியாக பொலன்னு கிடக்கு. நம்ம மற்ற மலைகளில் பார்க்குற மாதிரி ஒரு கூர்மையாவோ அந்த மாதிரி இல்லை. இங்கேயும் பாருங்களேன், உங்களுக்கு பாறைகள்லாம் தனித்தனியாக கிடக்கு பாருங்கள். அங்கே இருக்கிற மலைகள் அப்படி தான் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள் அந்த மலைகள்லாம். இன்றைக்கி டேட் வந்து 21 சண்டே. காலையில் நாங்கள் போயிட்டு தவளகிரீஸ்வரர் மலை ஏறிட்டு 2வது மலை இங்கே வந்திருக்கோம். பஸ்ஸு கிடைக்காம எப்போயோ வந்திருப்போம். நாங்கள் பட்ட பாடலாம் பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் ஏறி, அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி சரியான விசேஷம். இந்த ஊரில் கீழே வந்து அன்னதான சாப்பாடுலாம் நடக்குது. ஒரு 100-150 மக்கள் இருக்காங்க. ஜேன்னு இருக்குது அந்த இடமே. மேலேயும் சுற்றி உள்ள கிராம மக்கள்லாம் ஏறிட்டு இறங்கிட்டே இருக்காங்க. பாருங்கள் பாதை எப்படி போகுதுன்னு பாருங்கள். வனதுர்க்கை மலைப்பயணத்தை வந்து இன்னைக்கு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற என்றைக்கும் பெருசாக மக்கள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி மக்கள் போயிட்டு வராங்களா, அவங்க கூட நடக்கலாம் தான் இன்றைக்கி பார்த்து வந்திருக்கோம். ஒரே நாளில் 2 ட்ரெக்கிங் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் வந்து நாங்கள் வந்தவாசியில் உள்ள தவளகிரி மலைக்கும் இதுக்கும் செஞ்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டரு பஸ்ஸில் பயணம் பண்ணி வந்திருக்கோம். தமிழரசி அம்மா வர்றதெல்லாம் பெரிய விஷயம். யாருமே வர முடியாது. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸே பெருசாக வந்து இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரெக்கிங்லாம் எப்படி வராங்கன்னு பாருங்கள். நண்பர்களே, எங்களோட வந்த சிவகங்கையிலேருந்து வந்த சிலம்பரசன், அப்புறம் குமரேசன், அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து வந்த இந்திரஜித், 3 பேரும் வந்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு லேட் ஆகிரும். இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு ஏறோம்னா பாருங்கள், 5 மணி ஆச்சு. 5 மணிக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து திருநெல்வேலி வர போகணும்னா லேட் ஆகிரும் ஆஃபீஸுக்கு. அதனால் அவங்கள வந்து போக சொல்லியாச்சு. அவங்க போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும்தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். நான், குமரேசன் ப்ரோ, தமிழரசி அம்மா, அப்புறம் வந்து நாராயணன், 4 பேர் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறிட்டு இருட்டுக்குள்ளே இறங்கிடுவோமான ஒரு சந்தேகத்தோடு ஏறிக்கிட்டு இருக்கோம். தமிழரசி அம்மா முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் போய்கிட்டே இருப்போம். வனதுர்க்கை அம்மனை நான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்த்ததில்ல. குமரேசன் ப்ரோ வந்திருக்காரு. அவர் தான் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. கீழே சொல்லியிருப்பாங்க ஊர் மக்கள்லாம் வனதுர்க்கை அம்மனோட அந்த வரலாறு. கேட்கவே நல்லா இருந்துச்சு. அவங்க தான் கீழே இருந்து மேலே போயிட்டுருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 2500 அடி உயரத்தில் இருக்காங்களாம். நம்ம இந்த மலை ஏறிட்டு சமதளத்திலே போய் இன்னொரு மலை ஏறினா நம்ம வனதுர்க்கை அம்மனை பார்க்கலாமா. வாங்க போய்கிட்டே இருப்போம். பாருங்க, அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே தான் போகணும். நம்மளுக்கு முன்னாடி ஃபேமிலியாலாம் போகிறாங்க. லேடிஸு, ஜென்ஸு, குழந்த எல்லாத்தோடையும் போயிட்டு இருக்காங்க. என்னதையா விபூதி வித்தியாசமாக பூச்சிருக்கு. நாராயணன் வந்து அசர்ற மாதிரி இல்லை, ட்ரெக்கிங் பிச்சு விட்டுறாப்புல. நாங்கள் 2 பேரும் பாருங்க, தெரியுதா முகத்தை பார்த்தா? வாங்குது. வேர்த்து ஒழுகி சட்டை பேண்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. பாருங்க மக்களே, எங்களை சுற்றி பாறைகள் வந்து பொலன்னு இருக்கிற அந்த மலைகள் தான். இங்கே தான் வந்து அந்த செஞ்சி கோட்டை எல்லாமே இந்த சுற்றி வட்டாரத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஏறி வந்தால் இந்த இடத்துல மக்கள் சூலாயத்தை வச்சு ஒரு வனகாளி மாதிரி கும்பிட்ருக்காங்க. எல்லாமே வனதெய்வம் தான். இப்போ நாங்கள் வந்து வனதுர்க்கை அம்மன் ட்ரெக்கிங் வந்து ஈவினிங் பண்ணுறனால சூரியன் இல்லையா, அது ஒரு ப்ளஸ்ஸு. மேகமூட்டமாக தான் இருக்குது. அதான் அம்மா சொல்கிறாங்க, சூரியன் இருக்கிறதோட ஏறிட்டு இறங்கியிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இறங்கும் போது லைட் வச்சுக்கிட்டு தான் இறங்கணும். கொஞ்சம் பார்த்து இறங்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் 3/4 மணி நேரம் பெரிய பாறை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ரொம்ப வாங்கிச்சு. இனிமேல் கொஞ்சம் ஓரளவுக்கு சமமாக தான் இருக்கும். அதான் ஹாப்பியாக போகலாம். கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ஒரு குடி தண்ணி சொன்ன வரும். குடிக்கிற தண்ணி வேணுன்னா பிடிச்சிக்கலாம். அதில் இருந்து நம்ம வந்து சமதள பாதை தான். ஒரு 1/2 மணி நேரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் கம்பி பிடிச்சி கொண்டரங்கி மாதிரி கம்பி பிடிச்சி உச்சியில் ஏற வேண்டியது. கொண்டரங்கி மாதிரி பிடிச்சி ஏறணும். ஏன்னா இது வந்து ஓப்பன் பிளேஸ். நம்ம இப்போ ஏறிட்டு வந்தது இப்போலாம் காடு. ஓப்பன் பிளேஸ் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் காற்றடிக்குது பாருங்கள்.
நம்ம மலையாபுரம்லாம் ஏறின பாருங்க தண்ணி இல்லாமல், அந்த மாதிரிலாம் இல்லை வனதுர்க்கை அம்மன் கோயில். கீழேயும் உங்களுக்கு மோட்டரில் தண்ணி கொடுக்குறாங்க. விசேஷ காலங்களில் அன்னதானம் இருக்கும். ரொம்ப மக்கள் ஏறிட்டு இறங்குவாங்க, பயப்பட தேவையில்ல. அது மாதிரி உச்சியிலையும் கொஞ்சம் தூரம் அந்த கொண்டரங்கில் கம்பியை பிடிச்சி கொஞ்சம் வழுக்கு பாறைகள்லாம் ஏறுவோம் தெரியுமா, அந்த மாதிரி போவோம்மா. பாருங்கள் இந்த சமதள பாதை ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதான் அம்மாவுக்கு தெம்பு வந்துருச்சு இன்னுமே பாருங்கள் வேகத்தை. எறா வண்டியா சின்ராசு, ஆற்று மண் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். ஓடுற மாதிரி தான் இருக்குது. அந்த செங்குத்தான அந்த உதிர்ந்து கிடக்கிற மாதிரி பாறைகளில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஏறி இருப்போம். கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஏறி வந்தோம், பார்த்துருப்பீங்க. நாங்கள் காலையில் சாப்பிட்டது, காலைல ஒரு 4 இட்லியும் அம்மா கொண்டு வந்த புளியோதரை அந்த பாசிப்பேர்லாம் சாப்பிட்டோம். இப்போ வந்து கீழே வந்து கெடா வெட்டி வனதுர்க்கை அம்மன் கீழே காமிச்சேன் பாருங்கள், அடிவார கோவிலில் அங்கே கெடா வெட்டி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்களாம் சொன்னாங்க தம்பி சாப்பிட்டு போப்பா அப்படின்னு. அதுவும் நான் சொன்னேன் குமரேசன்புரம் முகம் சுருங்கிருச்சு, கரிசோரியா சாப்பிட்டு மலை ஏறுவோம்யா அப்படின்னு. நான் சொன்னேன் மலை ஏறிட்டு இறங்கிடுவோம்யா, லேட்டாயிரும் இருட்டிடும் அப்படின்னு. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இப்போ நாங்கள் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாருங்களேன், நாங்கள் அந்த சமவெளி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டீப்பு தான். கீழே போய் கண்டிப்பாக நம்மளுக்கு கரிசோறு இருக்கும் வேண்டிக்கிறோம். கரிசோரை தின்னுட்டு வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர வேண்டியதான். மக்களே சமவெளி பகுதி வந்துச்சுல, இப்போ திரும்பி லைட்டாக இந்த பாறைகளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, போயிட்டே இருப்பாங்க. மக்களே பாருங்கள், நாங்கள் இந்த வழியாக இப்படியே வந்திருக்கோம். வந்துட்டு இந்த பாருங்கள் குடி தண்ணீர்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சொனம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சொனம் இருக்குது. நம்ம போகிற பாதை இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும், இது லெஃப்ட் சைடில் போகணும் சொனக்கி. இங்கே பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதான் குகை தான். மழை காலத்துலலாம் அங்கிட்டு வர முடியாது, தண்ணி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கும், காட்டாறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து சொனம் இருக்கான், அதுக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். நல்லா தான் வந்தால் 20 பேர் 30 பேர் வந்தாங்கன்னா அந்த இடத்துல சூப்பராக சாப்பிட்டு சமைச்சு தங்கிட்டு போகலாம். அந்த இடத்துல சமைச்சிருக்காங்க, இங்கே பாருங்க, அந்த இடத்துல சமைச்சிருக்காங்க பாருங்கள். குடி தண்ணின்னு எண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆமாம் ப்ரோ, சொன்னா இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்க மக்களே, தண்ணி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரொம்ப தண்ணி இருக்குது, க்ளீனாக தான் ப்ரோ இருக்குது. எல்லாம் பயங்கரமான காடாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை வந்து பாம்பு கத்தாழைன்னு சொல்லுவாங்க. வீட்டிலலாம் கிராமத்துலலாம் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு இதை வளர்ப்பாங்க பாருங்களேன். இது வந்து அந்த சொனைக்கு பக்கத்துலேயே இருக்குது மக்களே. எப்படி ஓடுதுன்னு பார்த்தீங்களா, சொன தண்ணிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதை எப்படி போய் பிடிக்கணும்னு தெரியல, ரொம்ப ஆழமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சொனை வந்து டெட்டண்டு, அதுக்கு மேலே நம்ம போக முடியாது, அந்த பக்கத்து வழி இல்லை. திரும்பி நம்ம அந்த பாதையிலே ஏறி ஸ்ட்ரைட்டாக போகணும். இனி வந்து 5 மணி ஆக போகுது. 6 மணிக்கு உச்சிக்கு போயிட்டாலும் நம்ம வந்து 7:30 இறங்கிடுவோம் கீழே. தேவதானப்பேட்டையில் வந்து அந்த ரோட்டில் இருந்து 10:30 வரை பஸ் இருக்கான் உங்களுக்கு வந்து செஞ்சிக்கு அந்த டவுனுக்கு போகிறதுக்கு. 10:30க்குள்ளே போகணும். நம்ம வரதராஜன் ப்ரோவும் சத்யராஜ் ப்ரோவும் பைக்கில் வந்தாங்க, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்துட்டு இப்போ இறங்கிட்டாங்க. சரி ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க ஊருக்கு, அடுத்த ட்ரெக்கிங்கில் பார்ப்போம். பாருங்கள் மக்களே, இன்னும் வந்து 3 கிலோமீட்டர் போகணும் நம்ம அந்த போட்டுக்கு பாருங்கள். போய்கிட்டே இருப்போம். இவ்வளோ நேரம் நாங்கள் வந்தால் பாருங்கள், அந்த பாறை இடுக்குல்லையே அந்த மாதிரி பாதையாக தான் இருக்குது எல்லாமே. பாருங்கள், இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் இருட்டுக்குள்ளே நடந்து வந்தோம். பார்த்தியெல்லாம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு, சூரிய வெளிச்சம். மணி கரெக்டாக 5 ஆகுது. இப்போ மேலே மலை உச்சிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சூரியனை, சூப்பராக இருக்குது. நாங்கள் இவ்வளோ நேரம் நடந்து வந்தோம் பாருங்களேன், கும் இருட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் வேறு மாதிரி தெரியும், ஏன்னா சுற்றி 2 பக்கட்டும் புதரு. அதுவும் அந்த 3 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சுல, அதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஜர்க்காயிடுச்சு. இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுமா அப்படின்னு. ஆனால் அந்த சூரியனை பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு. வாங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு போய்கிட்டே இருப்போம். இந்த மலைக்கு மேலே தான் அந்த குள்ள மனிதர்கள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த குள்ள மனிதர்களோட டால்மன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அவங்களோட வீடு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். சில வீடியோ கீழே இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த மாதிரி குள்ள மனிதர்கள் வாழ்ந்த அவங்களோட வீடு இருக்குல்ல, அது வந்து இந்த மலைக்கு மேலே, அதாவது வனதுர்க்கை அம்மன் போயிட்டு அங்கேருந்து
நம்ம ஒரு மணி நேரம் ட்ரெக் பண்ணணுமா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. முடிஞ்சால் நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கியா. நம்ம பீச்சில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த பீச்சில் கடற்கரை ஓரமாக நடந்து போட எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்கே பாருங்கள், பாதை திரும்பி அந்த சமதள பாதையில் வந்து ஏறுது பாருங்கள் மேலே. அந்த மாதிரி அடிக்கடி வருது, அப்புறம் திரும்பி சமதளம் வருது. அதாவது நம்ம உச்சியை மேலே நோக்கி போயிட்டோம்னு அர்த்தம். இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்தை பார்க்குறது, வெட்ட வெளியே பார்க்குறது. படிக்கட்டு எல்லாம் இருந்து போகிறது பெருசு இல்லை, பாதையே இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிறது தான் நல்லா இருக்கும். இந்த மலையை வந்து நாங்கள் சீரியஸாகவே நான் வந்து பர்சனலாக தப்பாக கணக்கு போட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமான மலை. ட்ரெக்கிங் விரும்பிகள் வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வனதுர்க்கை அம்மன் ட்ரெக்கிங்கை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட நம்ம அந்த போர்டு பார்த்தோம்ல 3 கிலோமீட்டர்னு, நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஸ்பீடாக ஏறி வந்திருப்போம். ரொம்ப கஷ்டம். நாங்கள் இது தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே தவளகிரீஸ்வரர் மலை போகாமல் வனதுர்க்கை முடிச்சுட்டு தவளகிரீஸ்வரர் போயிருப்போம். மகளே பாருங்கள், இங்கே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டோம். அதாவது இந்த மலைக்கு அப்புறம் இன்னொரு மலை இருக்கான், அதுக்கப்புறம் இன்னொரு மலை. அங்கே தான் வந்து வனதுர்க்கை அம்மன் இருக்காங்களாம். மகளே பாருங்கள், இந்த இடத்துல ஹனுமர் இருக்கார். இது ஒரு செக் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இருந்து இந்த மக்கள் வராங்க பாருங்கள். இந்த வழியில் ட்ரெக் பண்ணி போகணும், அங்கே போகணும். இங்கே பாருங்கள், அந்த இருக்குது பாருங்கள் வனதுர்க்கை அம்மன் கோவில் தெரியுதா. உச்சியில் 1/2 மணி நேரம் ஆகும். இதுலேருந்து தரக்காடு தான். கொஞ்சம் தூரம் போயிட்டு குளிக்கிறதுக்கு சொன்ன இருக்குது. குளிக்கிறதுக்கு வர சொன்ன, குடிக்கிறதுக்கு வர சொன்னேன். சொன்ன இருக்கா? ஆமாம். நல்லா குடிக்கலாமா? நல்லா இருக்கா? தண்ணி குடிக்கலாம், குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது. சரி. சாமி அபிஷேகம் பண்ணுறதுக்கு மேலே தனியாக இருக்குது சொன்ன இருக்குது. சரி சரி சரி. அது கோவிலில் தான் கோவில். சரி. அது இரும்பு படி இருக்கும், அது பிடிச்சி கம்பி பிடிச்சி ஏறணும். ஓ, இரும்பு படியை பிடிச்சா ஏறணுமா? ஆமாம். எப்படி ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கும்? ஈஸியாக இருக்குமா? சரி. நீங்கள் எந்த ஊர்ண்ணே? நான் இதே ஊர் தான், தேவனாந்தரப்பட்ட. சரி. யாருன்னு நினச்சினா 3/4 மணி நேரத்தில் ஏறுவேன், இறங்க நினச்சினா 1/2 மணி நேரத்தில் இறங்கிடுவேன். சூப்பர்ண்ணே சூப்பர். பாருங்க, இந்த இடத்துல பெருமாள் இருக்கார், அப்புறம் ஹனுமன் இருக்கார். கோவிந்தா 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 கோவிந்தா. மக்களை வியூவை பாருங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு உச்சிக்கு போகணும். நான் உங்களுக்கு அடிவாரத்தில் இருந்து காமிச்சேன் பாருங்கள், தவசிப்பாறை மாதிரி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது அப்படியே பார்க்க அச்சசல் தவசிப்பாறை மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள். இல்லை, எனக்கு ஏதாவது தனியாக ஸ்டேட்டஸ் வைக்கிற மாரி. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லையாண்ணா, அவன் ஜடம் தானே, அவன் எதுவுமே பண்ணலை. பெருமாள் கோவிலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தோம். பாருங்கள், காட்டுக்குள்ளே ஒரு சோலைவன காடு இருந்தால் அப்படி இருக்கும். மணி 5:30 ஆச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். வெளிச்சம் இருக்கிறதோட வனதுர்க்கை அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மனசார இறங்குவோம். நான் கூட என்னென்னு நினச்சேன், ஃபஸ்ட் டைம் நம்ம குரூப்பில் வந்து நம்ம நாராயணபுரம் வராரு, எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவாப்புல. வடிவேல் சொல்லாப்புல இல்லை, இதுக்கு அவன் சரிப்பட்டு வர மாட்டாயா, ஆனால் நாராயணன் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவாப்புல. வேறு ரகம். பாருங்கள், பாறை இடுக்கு எப்படி பாறை வழி விட்டு நிற்கிதுன்னு பாருங்க. ஏய், என்னையா அது பார்த்துமா? ஏன்னா நீங்களும் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. இது அந்த திருவண்ணாமலையில் இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கும்ல, அந்த மாதிரி பெரிய ஆள்லாம் போயிட்டு வர முடியாது, உங்களுக்கு அகலமான ஆள்லாம். இங்கே பாருங்க, ஆத்தாடி என்னையா அது நம்மளை வந்து மலைக்க வைக்குதையா. நாங்கள் துளி கூட இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வனதுர்க்கை அம்மன் மேலாப்பில் இருக்கும், ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்துட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு மலை ஏறிட்டு திரும்பி இந்த சமதளம் வரும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒரு காட்டுக்கு மேலே இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு பாருங்கள். காட்டுக்கு மேலே இது ஒரு காடு. இப்போ திரும்பி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த இடம் இருட்டாக இருக்குது. இப்போ திரும்பி ஒரு இடம் ஓப்பன் ஆகும், அந்த இடம் வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் மாறி மாறி எங்களுக்கு வந்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்குது வனதுர்க்கை அம்மன் மலையேற்றம். நாங்கள் கூட 3 இடத்துல தண்ணி குடித்தோம். ஒரு இடத்துல கூட தண்ணி குடிக்காமல் வெக்கு நடந்து போகிறாங்க. வனதுர்க்கை அம்மனை பார்த்தாச்சு. வனதுர்க்கை அம்மனோட கோபுரம் தான் இருக்குது பின்னாடி. ஓடுங்க 100 மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம். வனதுர்க்கையை பார்த்த சந்தோஷத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம்.
ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுனையை கடந்து வந்தோம், அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலை கடந்து வந்தோம். இப்போ பாருங்கள் 3வது ஒரு செக் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்க, இந்த கோயில் பூசாரி அவங்க தங்குறதான். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேருங்க ஐயா? சின்ன குட்டி. நீங்கள் தான் பூசாரி. இங்கேயே சமைச்சு இங்கே தங்கிக்கிறீங்களோ? இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுக்குருவீங்க? பெங்களூர்காரர் கட்டினது. மக்கள் தங்குறதுக்காயா? மக்கள் தங்குறதுக்கு தான். சரி சரி சரி. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து ஒரு தங்குற ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அது மாதிரி அந்த இருக்குது பாருங்கள், பச்சை கலர் பில்டிங். அதுவும் வந்து ஒரு தங்குற இடம், சமைச்சு சாப்பிட்டு இங்கே மக்கள் தங்கிட்டு போவாங்களாம். அந்த பச்சை கலர் பில்டிங்கும் இதுவும் வந்து பெங்களூர்காரர் கட்டினாங்க. மார்கழி மாதத்தில் வந்து அம்மனுக்கு நகை கொண்டு வந்துட்டு பூவால் அலங்கரித்து வழிபட்டுட்டு போவாங்களாம். குளிர்காலம் மழை காலத்தில் மக்கள் மேலே தங்குற மக்கள் இதுக்குள்ளே தங்கிக்குவாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, வனதுர்க்கை அம்மனை பார்க்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல குளிச்சுக்கிறலாம். தப்பி தவறி இறங்கிடக்கூடாது. இது வந்து 10 அடி ஆழம். ஐயா சொன்னாங்க 10 அடி ஆழமாக. இது வந்து குடிக்கிற தண்ணி. நான் அங்கேயே காமிச்சேன் பாருங்கள், அது வந்து குளிக்கிற தண்ணி, இது குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி. இதுவும் 10 அடி ஆழம் ஐயா சொன்னாங்க. தப்பி தவறி யாரும் வந்து இந்த இடத்துலேருந்தே அள்ளிக்கோங்க. அந்த இருக்குது பாருங்களேன், அந்த இடத்துல வந்து அள்ளிக்கோங்க. 10 அடி ஆழம் அது. வாங்க நம்ம அந்த உச்சிக்கு போகணும், போய்கிட்டே இருப்போம். இவ்வளோ வசதி வந்து மற்ற மலைகளில் இவ்வளோ இடத்துல இருக்காது. குளிக்கிற தண்ணி, குடிக்கிற தண்ணி, தங்குறதுக்கு இடம், சமைக்கிறதுக்கு இடம், இப்படி எங்கேயுமே இருக்காது. மக்களை பாருங்கள், நம்ம வந்த பாதைகளை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், கம்பி பாதை ஆரம்பிச்சிருச்சு. கொண்டரைங்கில் இருக்கும் பாருங்கள், ஐயா ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பார் பாருங்கள், அந்த மாதிரி கம்பி. இங்கே திருப்பணி ரொம்ப பேர் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ஏறுற மலை வந்து அப்படியே இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ரொம்ப செங்குத்து, ஒரு பெரிய மலை. மலைக்கு மேலே இது 7வது மலை. 6 மலையை தாண்டி வந்திருக்கோம். பாறையிலே படி மாதிரி வெட்டியிருக்காங்க. அதான் ஒரு கொண்டரங்கி ஃபீல் வருது. நல்லா 2 கம்பியும் பிடிச்சி கட்டை வரல நல்லா ஊண்டி ஏறுங்க. அந்த வெட்டின பாறையிலே ஏறுங்க. இந்த பக்கத்து வந்துடாதீங்க, அது வழுக்குது கொஞ்சம். உண்மையிலேயே இப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. அந்த ஐயா சொல்லி தான் எனக்கே தெரியுது. நம்ம 7 மலைகள் தாண்டி வந்திருக்கோம்மா. நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வெட்டவெளின்னு சொன்னேன்ல, அதெல்லாம் ஒரு மலை. இயற்கையோட அதிசயங்களை நம்மளுக்கு காமிச்சு மிரட்டி விட்டுக்கிட்டே இருக்குது ஒரு தடவை. அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன்ல, பெங்களூர்காரவங்க வந்து உபயம் பண்ணியிருக்காங்க. பைப்பு ராடு உபயம் பெங்களூர் பக்த கோடிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஏரி வந்து அந்த பைப்பு, இந்த ராடு எல்லாமே இந்த பெங்களூர்காரங்க தான் போட்டிருக்காங்க. கீழே இருக்கிற மண்டபம்லாம் அவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க. விசேஷ காலங்களில் அம்மாவுக்கு நகை கொண்டு வந்து சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணி அவங்க பெங்களூர்லேருந்து வந்து ஒரு 2 நாள் தங்கிட்டு சூப்பராக ஒரு திருவிழா மாதிரி நடத்தி கொடுத்துட்டு போவாங்களாம். வனதுர்க்கை அம்மனை பார்க்குற நேரம் வந்துடுச்சு. பின்னாடி கோயில் தெரியுதா மக்களே? நான் கீழே சொன்னேன்ல, அந்த ஐயாவும் சொன்னாங்கல்ல, வனதுர்க்கை அம்மன் வந்து இங்கே தான் வந்து வனத்துக்குள்ளே வந்துட்டு இங்கே தான் வந்து புத்து மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாங்களாம். அதை எடுத்து தான் வந்து நம்ம இங்கே வந்து வச்சுருக்காங்களாம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படணும் போகிறதுக்கு பாருங்கள். ஒரு மலையை இறங்கி ஏறணும். விநாயகர் இருக்கார், ரொம்ப சின்ன விநாயகர், அருமையாக இருக்குது, க்யூட்டாக இருக்கார், அழகாக இருக்கார். பாருங்கள், நம்ம வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு வந்து விட்டோம். சக்சஸ்! ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் மக்களே. எவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. 2 துவார பாலகிகள் அருமையாக இருக்காங்க 2 பேரும். அவங்கள தாண்டி உள்ளே போனால் அம்மா இருக்காங்க. இவ்வளோ நேரமாக போராடி தேடி வந்த வனதுர்க்கை அம்மனை பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆதி சிலை இருக்கும் பாருங்கள். இதான் வந்து அம்மாவோட ஆதி சிலையா. ஆனால் உருவானது சுரூபமாக உருவானது அந்த சிலை தான். நம்ம ஆத்த நீராற இடம் அந்த தர்ப்பசோனை தாங்க. இன்னைக்கு விசேஷம் என்னன்னா, அந்த தர்ப்பசோனையிலேருந்து நம்ம நீர் எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி கலச பூஜை பண்ணி தர்ப்பசோனை யாக நீர் கீழே பார்த்துருப்பீங்க இடத்துல அது நடக்கும். இது வந்து சுயம்பு என்ன?
இவங்க நீங்களா எடுத்து வச்சது எதிர்க்கு இருக்கிற மலையில தெரியும். தெரியும். அதுக்கு ரொம்ப கஷ்டம். போக முடியுமா? போகணும், போயிட்டு வந்துடும். நைட் அங்கதான் வந்தோம் நம்ம. அப்படியா? அம்மா இருக்கிற இடம் இதான். பட் இந்த வனம் ஃபுல்லா அவளுக்கு சொந்தமானது தான். 24 hours ஓப்பன்ல தாங்க இருக்கும். பூட்டுலாம் போறது கிடையாது. சரி சரி. எந்த நேரம் வந்தாலும் நீங்க நைட்ல ஆள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, பகல்லே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பயமும் கிடையாது வழியிலயும். கொஞ்சம் தைரியம் இல்லாதவங்க கொஞ்சம் பயப்படலாம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க நேரா எந்த நேரத்துல வேணாலும் வரலாம், போகலாம். யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. சித்ரா பௌர்ணமி நீங்க இவ்வளவு நேரம் நம்ம உட்காந்து பேசவே முடியாது. வந்தோமா சாமியை பார்த்தோமா போயிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். கீழே வந்து கச்சேரி நடக்கும். காலையில இருந்து பூஜை ஊஞ்சல் தாலாட்டு பாத்தீங்களா கீழே? பார்த்தோம். அதே போல சித்ரா பௌர்ணமிக்கும் பண்ணுவாங்க. ப்ளஸ் கச்சேரி நடக்கும் நைட்டு. காலையிலேருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க. சரி சரி சரி. ஓம் துர்கா சரணம், அம்பா ஜெகதீஸ்வரி சரணம், அருள்புரி தாயே சரணம், வனதுர்க்கை அம்மா வணங்கினோம் உன்னை, வந்திடு நீயே வரந்தரும் தாயே, வரந்தரும் தாயே. ஓம் துர்கா சரணம், ஓம் துர்கா சரணம். வனதுர்க்கை அம்மனுக்கு அப்படியே இடது பக்கத்தில் மலையாண்டவர்னு ஈசன் இருக்கார். அவரையும் கும்பிட்டுச்சு. ஓம் நமச்சிவாய. இந்த இடத்துல ஒரு குடிக்கிற தண்ணி இருக்குது. நம்ம வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் பாருங்கள். மக்களே பாருங்கள், நம்ம 3500 அடி உயரத்தில் சூப்பரான தரிசனம் பாருங்கள். சன்செட்டு ஆகி நம்ம அம்மாவை தரிசனம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வனதுர்க்கை அம்மனோட அந்த வாழ்க்கை வரலாறும் சொல்லியிருக்கோம். அவங்க எப்படி இந்த மலைக்கு வந்தாங்க எல்லாமே சொல்லியிருக்கோம். ரொம்ப துடியான தெய்வம். இங்கே உள்ள மக்கள்லாம் அவங்க மேலே ரொம்ப பாசமாக அவங்கள வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்தோன்னா எங்களுக்கும் வைப்ரேஷன் அப்படி இருந்துச்சு. அம்மாலாம் அழுதுட்டாங்க. குமரேசன் ப்ரோனா வேந்துட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், பார்த்துட்டோம். ஆனால் எங்கேயும் பார்க்க முடியலன்னு ஒரு ஏக்கத்துலேயே வந்தோம், இருட்டாயிருமோ அப்படின்னு. ஆனால் வெளிச்சம் இருக்கிற வரையும் நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகள்னு சுற்றி தெரிய போகிறோம். நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணணும்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட ட்ரெக்கிங் சூப்பராக வாங்க. நம்ம பல மலைகளை ஏற போகிறோம். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.